والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போரின் கண்ணோட்ட நிலைகளை குறித்து பார்த்தோம். அந்த போரின் கண்ணோட்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைய வரையிலும் நடத்தப்படாத எந்த சமுதாயமும் எந்த சமூகமும் எந்த தளபதியும் கொண்டு வராத மெத்தாலஜி, ஒரு முறைமையின் கீழே போரின் நடவடிக்கைகளை தத்ரூபமாகவும் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாகவும் கொண்டு வந்தார்கள் என்கின்ற துணுக்கை மேற்கொண்டு பல நிகழ்வாடல்களை தொகுத்து உங்கள்கிட்ட வழங்கணும். கேள்வி கேட்கலாமா? அதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் இடையில இன்றைக்கு அந்த புத்தகத்தில் 162வது பக்கம், தலைப்பு மக்கள் அல்லாஹின் மார்க்கத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி சூரா நஸ்ர் அப்படின்னு சொல்லி ஒரு சூரா இருக்கு. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரப்பு சொல்றா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், உனக்கு எமது உதவி வருகிற போது, وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, மக்கள் அணியணியாக இந்த இஸ்லாத்தை ஏற்கிற போது, ஃபஸப்பிஹ், ரப்ப புகழு, வஸ்தக்ஃபிருஹு, அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடு. செஞ்சது நன்மையான காரியம், மகத்துவமான காரியம். ரப்பு சொல்றது வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. என்ன எதுக்கு இங்க ரப்பு இஸ்திக்ஃபாரையும் தௌபாவும் சொல்றா? சொல்லுங்க பாப்பா, யாராவது சொல்லுங்களேன். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நபியை பார்த்து சொல்றா. நபியை பார்த்தா முழுசா சொல்றா, மக்கள் அணி அணியாக இந்த மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச பின்னாடி நீங்க ரப்ப புகழுங்க. புகழ்ந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. கடைசியாக முடிக்கும்போது தௌபான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல முடிக்கிறான். இஸ்திக்ஃபாருக்கு தௌபாவுக்கு வேறுபாடு இருக்கு. ஏங்க இஸ்திக்ஃபார் தௌபா ரப்பு கொண்டு வரோம்? உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் பார்ப்போம், எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ். அது சரி, இந்த இடத்துல எதுக்கு அந்த மன்னிப்பு? என்னங்க நபியா?
எச்சரிக்கைக்காக. இஸ்திக்ஃபார் அடிமைத்துவத்தை காட்டும். இஸ்திக்ஃபார் இருக்கு இல்லையா, தௌபால்லா, இது அடிமைத்துவத்தை காட்டும், ரப்புக்கு அடிமையாக இருக்குங்கிறது. நபியே இது ஒன்னால் நடக்கையில் நம்மளால் நடக்குதுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. இஸ்திக்ஃபார் செய்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்கனவே இஸ்திக்ஃபார் செய்கிறவர் தான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்வார் இஸ்திக்ஃபார்? 70க்கு மேலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்கிறதுக்கு உண்டான காரணம், நபியே அணி அணியாக வந்துட்டா நான் தான் கொண்டு வந்தேன்னு எனக்கு உனக்கு வந்துடக்கூடாது, வராது. ஆனால் அந்த வராமல் இருக்கிறதுக்கும் பின்னால் வரக்கூடிய தாயிகள், பின்னாடி வரக்கூடிய அழைப்பாளர்கள், அவங்களுக்கு தண்ட உரையை கொண்டு தான் இவங்கள்லாம் நற்வழி பெற்றார்கள் என்ற அந்த பெருமை பாங்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான ஒரு பெருமை எடுத்துக்காட்டு. ரப்பிட்ட தான் நீ மீளணும். தௌபானா என்னதுங்க? மீழ்ச்சி அடையணும்னு அர்த்தம். இஸ்திக்ஃபார்னா என்னங்க? அவன் தான் எல்லாம் எங்களை மன்னிச்சாகணும். என்னத்தான் நான் நன்மையை செஞ்சாலும் ரப்பு மன்னிச்சாகணும். அப்போ எனக்கு ரப்பு மேலே ஒருத்தர் இருக்கிறான்ற எண்ணம் எனக்கு வரணும். அதுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்காட்டாக உலமாக்களும் தஃப்சீராசிகளும் சொல்கிறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்ந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்தை எதனால் ஏற்றார்? இஸ்லாமிய மார்க்கம் ஏன்னா தலைப்பு மக்கள் அல்லாஹின் மார்க்கத்தை நோக்கி வருவதற்கு இரத்தமும் வாளும் தான் காரணமா? இல்லைண்டா அந்த கண்மணி நாயகத்துடைய நடைமுறை பாங்கா? இல்லைண்டா வேற வழியே இல்லை, இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நம்ம அதில் ஐக்கியம் ஆக இல்லைண்டா நாளைக்கு நம்ம கழுத்துக்கு கத்தி வந்துடலாம் அப்படின்ற பதஷ்ட நிலையா? எது காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியா? அப்படியா? அல்லாஹ் அப்படியா? சொல்லக்கூடாது. நான் தெளிவுபடுத்துகிறேன் உனக்கு. அல்லாஹ் அருள் செய்வான். அப்படி நம்ம இவங்க இஸ்லாத்தை ஏற்ற அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். இதை எதுக்கு முன்னாடி என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறது, உங்களை நான் குறைகான்றதுக்கும் உங்களோட அறிவை சோதிக்கவோ இல்லை, என்ன நான் திருத்திக் கொள்றதுக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த சஹாபாக்கள் ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அந்த சஹாபாக்களுக்கு தனி கண்ணியம் உண்டு. அந்த நபித்தோழர்கள் நம்ம வரலாற்று துணுக்குகளை என்னத்தான் ஆய்வு செஞ்சு படிச்சிருந்தாலும் அப்படியான துணி நம்ம மனசில் வந்துடக்கூடாது. எப்படியான துணி? வேற வழி இல்லாமல் இவங்க இஸ்லாத்தை ஏற்றாங்கன்ற துணி வந்துடக்கூடாது. இதில் சிலர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு பின்னாடி சில சஹாபாக்கள் அல்ல, வேடமிட்டவர்கள் ஹவாரிஜிய சிந்தனை பாங்குக்குள் போனான். உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு கொன்றது, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குள்ள நின்று குழப்பத்தை பண்ணி என்ன யுத்தம் நடந்துச்சு? ஜமல் யுத்தம். அடுத்ததா சிஃபியின் யுத்தம். ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஜமல் யுத்தம், ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு சிஃபியின் யுத்தம் நடைபெறுது. இதுக்குள்ள இருந்தவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் தான். ஆனா அவங்கெல்லாம் மக்கமா நகரத்தினுடைய மதினமா நகரத்திற்குள் வராத காட்டு அரபிகளிலிருந்து சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றாங்கல்ல, அவங்க தான். நல்லா புரியணும், முஹாஜிர்கள்ல முர்த்தது கிடையாது. முஹாஜிர்கள்ல முர்த்ததுனா என்னங்க? பரக்கல்லாஹு ஃபீக். இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க கிடையாது. அன்சாரிகள்ல இஸ்லாத்தை விட்டு வெளியே போன முர்த்ததுகள் கிடையாது. எதுல முர்த்ததுகள் உண்டு? காட்டுப்புறத்திலிருந்து சில அரபிகள் வந்தாங்கல்ல இஸ்லாத்தை ஏற்க, தூர துளைவில இருந்து வந்தாங்களே, அவங்கள நிறைய பேர் ஹவாரிஜிய சிந்தனைக்குள்ள போடாங்க. இன்னும் சிலர்கள் ஷியாயிச கொள்கைக்குள் போடாங்க. ஆனால் ஷியாயிசம் அன்றைக்கு இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்குத்தான் வஹி கிடைத்திருக்க வேண்டும் என்கின்ற மனப்பாங்குக்குள் போய் அடுத்ததாக சிஃபியூன் யுத்தத்தில் அது அலி ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்த பின்னால் சமாதானத்துக்கு உடன்படிக்கைக்குள் போறாங்க. அப்புறமா கலண்டு போனவங்க தான் இந்த ஷியாயிச கொள்கை சார்ந்த மனப்பாங்கு படைத்தவர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எண்ணம், அவங்களுடைய செயல்முறை, மேலும் வஹியினுடைய தாக்கம், இரண்டின் காரணமாகத்தான் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. சஹாபாக்கள் பயந்து வரையில.
ஏண்டா இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கும் போதும் பல முஷ்ரிக்குகள் அன்னைக்கு ஜிஸ்யான்ற வரியை கொடுத்து வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிஸ்யான்ற வரி கொடுத்து வாழலாம்னாங்க. அப்படின்னா அதை கொடுத்து வாழ்ந்துருப்பாங்க. இஸ்லாத்தை ஏற்றதற்குண்டான காரணம் அல்ல, நபியினுடைய நடவடிக்கை, அந்த தூதருடைய நடவடிக்கை ப்ளஸ் வஹி, அல்லாஹுடைய வசனங்களினுடைய தாக்கம். இதுதான். இதை மட்டும் நாம் விளங்கி கொள்ளணும். பதஷ்டத்தினாலேயோ வேற வழி இல்லாமலே அந்த தோழர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரையில அப்படிங்கிற நல்லெண்ணம் கொள்ளணும். இதை தீர்ப்பு வழங்குறதுக்கு நானோ நீங்களோ அருகதையானவர்கள் கிடையாது, ஈமான்ல உயர்ந்தவர்கள். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அவங்க நம்மளால முந்தியவங்க, நன்மையால் முந்தியவங்க, அவங்களுக்குள்ள நாம தீர்ப்பளிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. இந்த நபி என்ன செஞ்சார்? இது மட்டும் இல்லை, ஆச்சரியமான கேள்வி. இந்த தூதரை கொல்லணும்னு போனவங்க, இந்த தூதரோட தலையை துண்டாக்கி பூமிக்கு மேல வச்சிடணும்னு நினைச்சவங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையான மரணம் அடைந்த பின்னால், யார் இயற்கையான மரணம் அடைந்திருக்கிறார் இந்த தூதர் என்று சொன்னா அவருடைய தலையை நான் வெட்டுவேன்ற அளவுக்கு மாத்திச்சு. சார் நபி தோழர்கள் சொல்றது விளங்குதா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையை துண்டாக்கி பூமி மேல வைக்கணும்னு வாழ எடுத்தவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு பின்னால இறை தூதர் மரணிச்சான்னு சொன்னா அவன் தலை இந்த உடம்புல இருக்காதுன்னு எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் அடைந்தான் நபி தோழர். என்ன செஞ்சார் அந்த நபி? என்ன செஞ்சார் அந்த நபி? தேவையில்லைங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மக்கள் சாரை சாரையாக மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சாங்கத்தான். இப்ப நாம மார்க்கத்தில் இருக்கிறோம். தூதரை உயிருக்கு மேல நேசிக்கிறோமா? இந்த தூதரை உயிருக்கு மேல நேசிக்கிறதுக்கு நல்ல ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். கடமையை தாண்டி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயின். உலகத்துள்ள எல்லாரையும் விட என்ன யார் உயிரிலும் மேலா நேசிக்கிறானோ அவன் தான் மூமின்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நேசிக்கிறோம். இது மட்டும்தான் இந்த தூதரை உயிருக்கு மேலாக நேசிப்பதற்கான காரணமா? இது அல்லாத ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லுங்க பாப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை ரொம்ப நேசிச்சாங்க. ஒன்று. வேற நடைமுறை அழகான பேச்சுக்கு தக்கன வாழ்க்கை இருந்துச்சு. வேற மறுமையில சிபாரிசு செய்யறார். மாஷா அல்லாஹ். எப்படிங்க? எல்லாத்தையும் சீர்திருத்த பண்ணாங்க. என்ன மண்டை ஓட்டில் மது அருந்தியவர்களை மாந்தர்களாக மாற்றிய இஸ்லாம். சும்மா சொல்றது அது அடுக்குமொழிக்கா. ஆனா அவங்கள்ட்டே நல்ல பண்புகள் இருந்துச்சு, மாத்திச்சு. இதெல்லாம் தாண்டி மறுமை சுவனம் கடமை அதெல்லாம் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவரை மாதிரியான, நாம இந்த உலகத்துல பார்க்கிற தலைவர் மாதிரியான தொனியில உலகத்துல திரியையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன மாதிரியான நிலையில பிறரை பார்த்தாங்க. தனக்கீழ வாழுகிற மக்கள் தன்னை விட உயர்ந்த நிலைக்கு போனாலும் அதை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நேரத்திலும் சட்டை செஞ்சதில்லை. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுன் நபவிக்கு வந்தவர், அதாவது மதீனா நகரத்துக்கு வந்த பின்னாடி நெய் மற்றும் வெண்ணெய் வியாபாரியாக மாறி பெரிய வணிகராக மாறுறாரு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தூர துளைவுல இந்த வர்ற ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. சட்டையில செவப்பா ஒரு கரை இருக்குது, குங்கும கரை. அழைத்து கேட்டாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களே, என்ன இது சட்டையில குங்கும பூ ஒட்டி இருக்கிற, கலர் ஒட்டி இருக்கிற, என்ன? ஏண்டா குங்கும பூ பயன்படுத்தக்கூடாத ஆண்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடிச்சிட்டேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது, எதை கொடுத்து திருமணம் முடிச்சீங்க? மஹரா எது கொடுத்தீங்க? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஈத்தப்பழ கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்து என் மனைவியை முடித்தேன். உடனே சுசலா சொன்னாங்க, ஒரு ஆட்டை கொடுத்து வலிமா கொடுத்து விருந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்றான். என்ன திமிரு இவருக்கு! எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கிற இவங்களெல்லாம் முஹாஜிர்களாக மக்கமா நகரத்திலேருந்து மதீனா நகரத்துக்கு கொண்டு வந்து என்ன எல்லா அன்சாரிகளோடும் டையப் செஞ்சு
அவங்களோட சொத்துக்களை எல்லாம் பாதையெல்லாம் வாங்கி கொடுத்து இவங்களெல்லாம் நான் வளர்த்து விட்டுருக்கிறேன். ஒரு வார்த்தைக்கு தூதரவர்களை இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வந்துக்கிடுங்க. இன்னைக்கு ஒருத்தன் இப்படி தரையிலன்னு வைங்களேன், என்ன ஆகுறது? ஜென்ம பகை எழுதி வச்சு பழி வாங்குவான். இவன் அழைக்கலன்னு வைங்க, எதிர்த்தாப்புல தான் அந்த அழைக்காதவனுடைய வீடு இருக்கும். இவன் வீட்டில் விசேஷம்னா வேணுக்குன்னா எடுத்த வீட்டு சொந்தக்காரனா இல்லையா நேரம் வம்பளுக்குறதுக்குன்னு அவன் வீட்டில் கொடுத்துட்டு இவன் வீட்டில் கொடுக்காம போயிடுறது. இவன் தந்தானா அப்படின்னு போயிடுவான். ஏண்டா அந்த அளவுக்கு பகை, ஜென்ம பகை ஆகிற அளவுக்கு கல்யாணத்துக்கு அழைக்கணும்னா இன்னைக்கு மாறிடுது. ஆனால் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாது. இதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு காட்டரபி என்ன செய்வாருன்னா, கிராமத்தில் இருக்கிற, இன்னைக்கு நம்ம சிட்டியில் வாழ்கிறோம் அல்லது மாநகரங்களில் வாழ்கிறோம்னா எல்லா காய்கள்லாம் கிடச்சிடாது. அது எங்கேயாவது புறத்தில் இருந்து எங்கேயாவது ஃபேமஸான எந்தெந்த காய்களுக்கு எந்தெந்த பூமி நல்லமோ அந்தந்த பிரதேசத்திலிருந்து அந்த காய்கனிகள் மாநகரங்களுக்கு பால் பயணிக்கும். அப்படி கிராமத்துப்புறத்திலிருந்து ஒரு சஹாபி காட்டரபி அங்கே கிடைக்கிற அற்புதமான சுவைமிக்க பழங்களை எல்லாம் அறுவடை செஞ்சு அங்கே மதீனாவில் இருக்கிற சூக்கே கைனுகா அப்படின்ற அங்கே ஒரு சூக் இருக்குது, கடை வீதி இருக்குது. அங்கே வந்து வியாபாரம் செய்வேன். நான் நேற்றைய தினம் அடிமைகளுடைய சந்தை சூக்கே கைனுகான்னு சொல்லியிருந்தேன். அது பிழை, நான் தப்பாக சொல்லிட்டேன். அது பேர் சூக்கே ஒக்கால். ஏன்னா அடிமைகளுடைய சந்தைக்கு பேர் சூக்கே ஒக்கால். அங்கத்தான் ஸெய்த் பின் ஹாரிஸா விற்கப்பட்டார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விற்கப்பட்டார். சூக்கே ஒக்கால். இந்த மதீனா நகரத்தில் இருந்த அந்த கடை வீதிக்கு பேர் சூக்கே கைனுகா. அந்த கடை வீதிக்கு வந்து அவர் விற்பார். ஆனால் நேரடியாக பஜாருக்கு வந்து வித்துற மாட்டார். அப்படி பண்ணுற அந்த அந்த கனிகளை எல்லாம் தூக்கி கொண்டு அந்த கண்மணி நாயத்துக்கு முன்னாடி வச்சு, யா ரசூலுல்லாஹ் இதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிக்கோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவார். விசுவாசம் மறுத்தாலும் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க யா ரசூலுல்லாஹ் இப்படின்னு சொல்லுவார். இந்த கிராமத்துப்புற வாசிகள் சில பேர்கிட்ட நல்ல வெகுளியான பேச்சுகள் இருக்கும். வெகுளியாக நிற்கக்கூடியவங்கள்ட்ட பிரதானமாக அத்துமீறல் நிறைய நடக்கும். வெகுளியாக தானே இருக்கிறாரு, இவருக்கு என்ன பேசினாலும் மனம் வலிக்காது, மனம் கோணாது, இவருக்கு மனசு கல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த பழகிறதுனால சிலர்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பெருசாக எடுத்துக்காட்டியும் ஓரத்தில் உள்ளத்தில் ஒரு கஷ்டம் இருக்கும். சொல்கிறது விளங்குது இல்லை உங்களுக்கு? சொல்கிறது விளங்குதா? வெகுளியாக இருக்கவரை சமூகம் இன்னைக்கு வந்து வெகுளியாக இருக்கிறது நான் பிழைன்னு சொல்லலை. வெகுளியாக இருந்தால் அதனால தான் பலர்களும் இறுக்கமான முகத்தோடு திரிகிறாங்க. என்னத்தான் வெகுளி உள்ளுக்குள்ளே இருந்தால். வெகுளியாக இருந்தால் அட்வான்டேஜ் கூடுதலான ஏதாவது ஒன்றை வச்சு அழுத்தி போட்டு பேசிட்டு போயிடுவான். ஆனால் அது நம்ம மனசில் பதிஞ்சிடும். இந்த நபித்தோழருக்கு இதே மாதிரி சஹாபாக்கள், ஆரம்பத்தில் இருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் வெகுளியாக நடக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் காற்று சாட்டணும். ஏண்டா அவர் கிராமத்து புறவாசி. மேலே ஃபுல்லாக இந்த தார், இந்த இப்போ வாழைத்தார் வெட்டுறாரு, வாழைக்குலையை வெட்டுறாரு, அவட மேலே எப்படி இருக்கும்? நல்லா வெள்ளை சட்டை போட்டு அப்படி டிப் டாப்பாக இருப்பாரா? சாயப்பட்டிருக்கும், கரை போட்டிருக்கும், தூக்கிட்டு வந்த அழுக்கு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துப்புற ஒரு விவசாயி கேலி கிண்டல்லாம் செய்வாங்க. அசுராசம் பழத்தெல்லாம் கொடுத்து போட்டு சூக்கே கைனுகாக்க போய் நின்று இந்த பழம் இருக்குது, இந்த பழம் இத்தனை ரூபா, அந்த பழம் இத்தனை ரூபான்னு கூவி விற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூக்கே கைனுகாக்கு வர்றாங்க. வந்தால் பார்க்குறாரு அந்த நபித்தோழர். பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாட்டினுடைய அன்பானவர்களே, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இம்மை மறுமை பதவிகளால் உயர்ந்தவர். நான் கேட்கிறேன், உங்களை பார்த்தோ அல்லது என்ன பார்த்தோ ரப்பு நம்மளை பார்த்து சொல்றான், நீ தான்ப்பா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தின் அருள் கொட நீன்னு சொன்னா நம்மளோட நடை இப்படி இருக்கும். அவ்வளவுதான். சாதாரண கவுன்சிலர் எனக்கு தெரியும் சொல்லிட்டு நடக்கிற நடையே பெரும் நடையா இருக்கு. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா இன்னக லன் தஹ்லிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. அடையப்பா, பூமியில பெருமையா நடக்காத. நீ நடந்தா பூமியை பிளந்துடவும் முடியாது, மலையளவு உயர்ந்துடவும் முடியாது. உன்னால ஒரு அந்த அந்த அகிலத்தையே கையில் வச்சுட்டு இருக்கிற ரப்புல் ஆலமீன் பாப்பான்ல, இவன் என்னடா இது, என்னடா நட, இது என்னடா போக்கு, என்னடா பெருமைக்கு சொந்தக்காரன்னா நீ என்னடா ஒரு மாறியா போறா, என்ன செய்யப்பா? அதுதான் பூமியை சூட்டி வச்சு நாளை கேட்குறான் ரப்பு.
ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முதகப்பிரூன், அடக்கி ஆண்டவர்கள் பெருமை அடித்தவர்கள் எங்க இருக்காட? வாங்க முன்னாடி வாங்கடா. என்ன நடந்தீங்களா? ஒரு மாதிரியா பேச்சு ஒரு மாதிரி தினுசா இருந்துச்சே என்ன அப்படின்னு ரொம்ப கேட்பான். அந்த தூதர் அப்படியே பணிஞ்சு அப்படியே வரார், ஒரு சின்ன புள்ள மாதிரி அப்படியே மெதுவா அப்படியே வரார். மெதுவா வந்து 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 அந்த கூவிட்டு இருக்கிற அந்த விவசாயியான அந்த சஹாபிய இறுக கட்டி பிடிச்சிடறார். ஒரு கிடுக்கு பிடி, திரும்ப முடியாத அளவு பிடிச்சுக்கிட்டு, மை யஸ்தரி ஹாதல் ஃபுலான், இந்த மனுஷரை விலை கொடுத்து வாங்குறவர் யாரு? இந்த மனிதரை விலை கொடுத்து வாங்குறவர் யாரு? இந்த மனுஷரை விலை கொடுத்து வாங்குறவர் யாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறார். உடனே அந்த சஹாபிக்கு விலங்கையில பிடிச்ச புடினோடனே கொஞ்சம் திடுக்கிட்டு, எந்த யார் 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 யாருன்னு கேட்கிறார். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதும் நறுமணத்தோடு வாழ்ந்தார், மரணிக்கும் போது அந்த தூதர் நறுமணத்தோட மரணிச்சார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். இறை தூதருடைய மேனியிலிருந்து நல்ல நல்ல நறுமணம் வந்து கொண்டிருந்த வேளையில் அதை நுகர்ந்தவுடன் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஏன் இந்த விளையாட்டு? என்னிடத்திலா விளையாடுகிறீர்கள்? நம்ம கேட்கிற மாதிரி இல்லை, என்னட்டையா விளையாடுற நீ, அந்த துணி இல்லை, என்கிட்ட போய் விளையாடுறீங்களா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறார். ஏனப்பா யா ரசூலல்லாஹ்? ஏன்டா அந்த தூதருடைய சம்பாஷணையை பார்த்து அந்த சூக்கே கைனுக்கா இருக்குல்ல, அந்த பஜார் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இந்த வியாபாரியோட என்ன செஞ்ச எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்கிறாங்க. செஞ்சு முடித்தவொடனே அந்த தோழர் கேட்குறார், யா ரசூலல்லாஹ், என்ன யார் வாங்குவா? நான் இப்போ ரொம்ப மோசமானவராக பார்க்கப்படுறேனே சமுதாயத்துக்கு மத்தியில். அப்போ தான் வெளிப்படுது அவட வார்த்தை. வெகுளியானவர் தான், சிரித்து மகிழ்ச்சியாக பேசுகிறவர் தான், அவட வார்த்தை உள்ளுக்குள்ளே பதிவு வெளிப்படுது. யார சொல்லா என்ன யார் வாங்க போகிறேன்? மனுஷருக்கு மத்தியில் நான் அவ்வளோ மதிப்புள்ள ஆள் இல்லையே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, தன்னை மனசை தன்னை தாழ்த்தி கொள்கிற ஒரு நிலை, அது ரொம்ப மோசமானது. அதுக்குன்னு உயர்ந்த நிலையும் வந்துடக்கூடாது, தாழ்ந்த நிலையும் வந்துடக்கூடாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வரவேற்கவே மாட்டாங்க. அந்த நபித்தோல் அதை சொன்ன உடனே தள்ளி விட்டுட்டு அந்த ஜாஹிரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஹிர், மக்களே எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, இந்த ஜாஹிர் உங்களுக்கு மத்தியில பலகீனமானவராக இருக்கிறார். ஆனா அல்லாஹ்விடத்தில் காலின், அவர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர். இந்த ஜாஹிர் உங்களுக்கு மத்தியில பலகீனமான ஒரு வியாபாரியாக அழுக்கு சட்டையை உடுத்தி கொண்டு வந்த ஒரு பலகீனமான மனிதனாக உங்களுக்கு தெரியலாம். ஆனா உங்கள்கிட்ட அந்த பார்வையில இருக்கிறதல்லப்பா உண்மையான பார்வை. அந்த ரப்பு இந்த ஜாஹிர் எப்படி பார்க்கறான் தெரியுமா? ஆலின், உயர்ந்தவராக பார்க்க. இந்த நபியை யாரால நேசிக்காம இருக்கேன் சொல்லுங்கப்பா. இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டும் இல்லைங்க, இந்த தூதர் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மகிட்ட பார்க்குற போது பழகும்போது சிலர்கள் சேப்பை பார்த்தோம், முகத்தை பார்த்தோம், வாகனத்தை பார்த்தோம், அதே மாதிரி அவன்கிட்ட என்ன பணம் இருக்குது, அவன்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது, அவனோட குடும்ப பாரம்பரியம் என்ன, இத்தனை கால்குலேஷன் ஓடிட்டு தான் பழகப்படுது. இல்லாம ரஹிமா ரப்பி, என்ற ரப்பு கருணை செஞ்ச சில பேரை தவிர. ஆனால் அந்த தூதர் இருக்கிறாரு, பணக்காரர்கள்லாம் மெய் சிலிர்த்து போவாங்க, இந்த தூதர் எங்களோட நெருங்கி வரமாட்டாரா, பழக மாட்டாரா இந்த அளவு. ஏண்டா அந்த நபி ஏழைகளோடே இருப்பார். தெரியுமா உங்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு? அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தெரியுமா? அந்த அபூ ஹுரைராக்கு பசி எடுத்தா அவரால் தாங்க இயலாது. அஸ்ஹாபு சுஃபா இருந்த நபித்தோழர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 பேரிச்ச பழமும் ஒரு கவலை தண்ணீர் இருந்தால் அன்றைக்கு உணவு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வக்தை முடிச்சுட்டு பசி கடுமை, அந்த பசி கடுமையை அடக்கி கொள்றதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் வயிற்றை பிடிச்சி பார்த்தார். ஏழையில் அந்த வயிற்றை தரையில் போட்டு பூமியில் போட்டு வயிற்றை போட்டு நசுக்கிட்டார். ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள்லாம் வயிற்றுல கல்லை கட்டினாங்க, ரசூலுல்லாஹ்லாம் கல்லை கட்டி இருந்தாங்கன்னு வருது இல்லை. ஏன் கல்லை கட்டினாங்க?
பசியில் கல்லை கட்டினாங்க. எதுக்கு? கல்லை முழுங்கினாவாது, கல்லை வயிற்றுல ஏன் கட்டணும்? பசிதான். எதனால? அதில் என்ன மெத்தாலஜி, அதில் என்ன இருக்குது, என்ன ஃபாயிதா இருக்குது கெட்டுறதுனால? என்னங்க கெட்டுறதுனால என்ன ஆகுது சொல்லவா? ஆஹா, இல்லை இல்லை. எப்படின்னா, அந்த கயிறை, அந்த வயிற்றுல கல்லை கட்டி இந்த கயிறை வச்சு பின்னாடி வச்சு இழுத்து சேர்த்து வச்சுக்கிட்டா இந்த வயிறு பசிச்சா வயிறு ஒட்டிடும்ல. ஒட்டுனா என்ன ஆகும்? கூண் விழுந்துடும், டொக்கு விழுந்துடும். டொக்கு விழாம இருக்கிறதுக்கு கல்லை கட்டி அந்த கைத்தை பின்னாடி வழியாக முதி வழியை கட்டி இறுக்கிக்கிட்டாங்கன்னா இப்படி ஸ்டடி ஆயிடும். நான் சொல்ற புரியுதா? ஸ்டடி ஆயிடும். அதனால தோழர்களும் நபி தோழர்கள் ஒரு கல், தூதர் எத்தனைங்க? 2 கல். அவரும் பசியாளர், அவருக்கும் அதே உணவு தான். ரசூலுல்லாஹ் தாந்தும்னு சாப்பிட்ற ஆள் கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கல் பொத்து நல்லா அடுக்கிறார். ஏன்டா வயிறு நிமிர்ந்துடணும்னு சொல்லி. வயிறு நிமிரையில் அப்படியே அடக்கி அப்படி இருக்குது வயிறு. முயற்சி செஞ்சு பார்க்குறாரு. பசி அடங்கையில் பசி எடுங்காம பள்ளிவாசலுடைய வாசலில் வந்து நின்று சஹாபாக்கள்கிட்ட நூதனமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தைக்கு பேர் இக்ரிஇனி அப்படின்னு. அரபுல இக்ரிஇனினா எனக்கு படிச்சு காட்டுங்க, ஓதி காண்பீங்கன்னு அர்த்தம். இக்ர்னி அப்படின்டா எனக்கு உணவு தாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஏண்டா குர்ஆன் சொல்லுது, லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா. கண்ணியமானவங்க வாயை திறந்து மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க தண்டை தேவைய அப்படின்னு அல்லாஹ் சொல்றா குர்ஆன். அபூ ஹுரைரா கேட்கவே இல்லை ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கண்ணியத்தை பாதுகாக்க முதல்ல அபூபக்கர் சித்திக் வரார் ரலியல்லாஹு அன்ஹு. 2க்கு நடுவுல ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சார். இக்ரிஇனி அப்படிங்கிறதுலையும் இக்ரினி அப்படிங்கிற வார்த்தையிலையும் நடுவா ஒன்று கண்டுபிடிச்சி இக்ரினி யா அபூ ஹுரைரா யா அபூபக்கர் இக்ரினி அப்படின்னார். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் எடுத்து வந்து வசனம் இதான் தஃப்சீர் எல்லாம் ஓதி காமிச்சார். அப்படியா? அந்த ரிவாயத்தில் வருது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வசனத்தை ஓதி எனக்கு தஃப்சீர் செய்தார்களோ அந்த தஃப்சீரை விட கூடுதல் விளக்கம் எனக்கு தெரியும். இதை விட கூடுதல் விளக்கம் எனக்கு தெரியும். ஆனால் அபூபக்கருக்கு என்ற நிலை விளங்காம அவர் ஓதி காண்பித்தார். அது அவர் மேலே பிழை இல்லை, புரியலை, வாய் திறந்து கேட்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காமிச்சு போயிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யா உமர் இக்ர்னி அப்படின்னா, அப்படி இக்ர்னியா வாங்க வீட்டுக்குன்ட்டார். உடனே வாங்க அபூ ஹுரைரா வீட்டுக்கு வாங்க. உடனே பின்னாடி புரிஞ்சிட்டார், என்ற உமர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா வேகமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் அபூ ஹுரைரா கொஞ்சம் இருங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே போயிட்டு குர்ஆன் எடுத்து வந்துட்டார். குர்ஆன் எடுத்துட்டு வந்து குர்ஆனை வச்சு அபூ ஹுரைரா வசனம் இதான் தஃப்சீர். ஓ அல்ஹம்துலில்லாஹ் கேட்டார். அபூ ஹுரைரா போதுமா போதுமா போதும் வேற வலி அப்படிங்கிற மாதிரி போதுன்ட்டார். சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியேறி கொஞ்சம் தூரத்துக்கு போன உடனே அப்படி சுருண்டு விழுந்துடுறார். மயக்கம், பசி மயக்கம். நமக்கு தான் பசிக்கிறதே இல்லையே. ஒரு நாளைக்கு 8 வேளை உணவு திண்டா எப்படி பசிக்கும் நமக்கு? இல்லை, எல்லா மாதத்துலேயும் கிராசரி பில்ஸு 20,000 வருதுன்னா நோன்பு மாதத்தில் கம்மியாக வர்றது தான் நியாயப்படி சட்டம். ஆனால் இந்த மாதம்தான் 60,000 வருது, 2-3 மடங்கு கூட. என்னண்டா பசிச்சிருமோ அப்படின்ற பயம். அதுக்கு போட்டு திணிக்கிற திணி ஏண்டா கழுத்து வரைக்கும் தின்னுட்டு சுபுகு தொழுகையில வாந்தி எடுத்துட்டு கிடப்பான் சஃபுல. ஏன்னா பயம், தண்ணியை குடிச்சிடணும். இன்னும் நம்மகிட்ட அந்த பயம் இருக்குல்ல, கடைசி நிமிஷத்தில் தண்ணியை குடிக்காம என்னத்தான் தண்ணி அடைச்சாலும் அந்த பாங்கு சொல்லும் போது ஒரு தண்ணி குடிக்காம நம்மளால கிடக்கையில எல்லாம் உமா சொல்லுவா, குடிச்சிரு தண்ணியே பாங்கு சொல்லு. பயம். என்னம்மா போர்க்களத்துக்காக போக போறான், இதான் சாப்பிட்டுட்டு அதை தொழுதுட்டு வந்து படுக்க போறான். ஆனால் பயம். ஆனால் அந்த நபித்தோழர்களுக்கு 2 ஈத்த பழம் தண்ணி. சுருண்டு விழுந்துறாரு, கண்ணெல்லாம் மங்குது. பசி வந்தா கண்ணு மங்குது, மயக்கத்தில் கண்ணெல்லாம் பிளர் ஆயிட்டு.
அந்த தூதர் வந்தார். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து மிதிப்பாங்க. பெடரியில் மிதிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் பெடரியில் மிதிப்பாங்க தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிதிப்பாங்கன்னு கேள்விப்பட்டோம்ல, ஹதீஸில் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி மயக்கம் போட்டு அடிக்கடி விழுவாங்க. பசியில் விழுந்தாங்கன்னா வரக்கூடியவர்கள்லாம் பெடரியில் காலை வச்சு அழுத்துவாங்க. எந்த காரணம்னா, இப்போ வலிப்பு நோய் வந்தால் கையில் இரும்பு கொடுக்குறோம்ல, அதே மாதிரி பெடரியில் மயக்கம் முடிஞ்சவங்க விழுந்தா பைத்தியத்தினால தான் விழுந்திருக்கான்னு நினச்சி அந்த பெடரியில் நரம்புகளை அமுக்கி அக்குப்ரெஷர் செய்கிறதுக்காக காலை வச்சு மிதிப்பான். அப்படி மிதிச்சா சுயமான இது வந்துடும், நார்மலாக ஆயிடுவார் அப்படிங்கிறதுக்காக மிதிப்பான். மக்கள்லாம் மிதிச்சு போகிறாங்க, எந்திச்ச பாடில்லை, மயக்கத்தில் கிடக்கிற. இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்தவுடனே அபூ ஹுரைரா பார்த்தார். பார்த்துட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரு தகவல் கேட்கல. ஏன் இங்கே வந்தீங்க, சம்மந்தமில்லாத இடத்துல வந்து இப்போ மயங்கி கிடக்குறீங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சு? இன்றைக்கி ஒருத்தர் மிஸ்கின் வந்தார்னா அவர்கிட்ட பயோடேட்டா எல்லாம் வாங்கிட்டு 10 ரூபா கொடுக்குறாரு, வச்சுக்கிடுங்கண்ணா. அவன் நினைப்பான், எதுக்குப்பா? அவனோட வாழ்க்கை என்ன, எங்கே பிறந்தா, எங்கே வாழ்ந்தா, எங்கே மரணிக்க போகிறாங்க, அவனோட பயோடேட்டா எல்லாத்தையும் வாங்குறது. உன்னால் முடிஞ்சால் உனக்கு இருந்தால் கொடுத்துட்டு போ, அதை விட்டு போட்டு ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறது. ஏன்னா நல்லவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அல்லாஹ் உன்ட்டு அதை கேட்க மாட்டான். நான் கேட்டேனே நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்பான். கேட்டு இருந்துச்சுன்னா கொடுத்து போடணும், கடமை முடிஞ்சு போச்சு. அதை போட்டு கேள்வி கேட்டுட்டு கொடுக்காம போய் அவன் மனசையும் காயப்படுத்துறது, அது செய்யவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே கேட்கல. அபூ ஹுரைராக்கும் வாங்க எந்திங்க என் பின்னாடி வந்துருங்கட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிட்டார், என்ற தூதர் என்ன சிறப்பை கவனிக்க போறார். இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி வந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மார்க்கம் இறுக அவங்களுடைய கல்வில பதிஞ்சதுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அது பெரிதான காரணம் என்றாலும், அந்த தூதர் வசனத்தின்பால் வாழ்ந்தாங்க. அதுதான் அந்த சஹாபாக்களுக்கு அந்த மார்க்கத்தை திடகாத்திரத்தை கொடுத்து. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியே வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, மாதல்லா என்ற உபதேசத்துக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. போவாயா இம்மா தக்கூலோட மாலாத்த போன, நீ சொல்கிறது நீயே செய்யலை. வட்டியை பற்றி பேசிட்டு நான் வெளியே நின்றுட்டு வட்டி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏப்பீங்களா? அந்த தூதர் வாழ்ந்தார், பின்னாடியே வந்தார் அபூ ஹுரைரா. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலத்த கவனிப்பு நமக்கு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி பின்னாடி வர்றார். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலுக்கு வந்தவுடனே உள்ளக்க போகிறார். அந்த தூதரோட வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. அந்த தூதர் வீட்டில் 3 நாள் சேர்த்து வச்ச உணவோ அல்லது டெய்லி பதார்த்தங்கள் பல 8 வகை உணவுலாம் கிடையாது. அந்த தூதர் உள்ளக போய் தேடுறாரு, எதா இருக்குதா வீட்டில். எந்த தூதருங்க அது? ஜனாதிபதி, அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வீட்டில் தேடுறாரு, ஏதாவது இருக்கான்னு. ஒன்றும் இல்லை. ஒரு கோப்பை பால் அங்கே ஓரமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான் ஆயிஷா நாயிட்ட, ஆயிஷா இது என்ன? இல்லை யார் ரசூலுல்லாஹ், பக்கத்து வீட்டிலேருந்து அன்பளிப்பாக அந்த பால் வந்துச்சு. அப்படியா? அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த தூதருக்கு அன்றைய நாளுடைய உணவு அதுவாக கூட இருக்கலாம், அந்த ஒரு கப்பு உணவாக கூட இருக்கலாம். அந்த தூதர் என்ன செஞ்சால் தெரியும்லையா, அந்த கோப்பையை எடுத்து வெளியே கொண்டு போனவுடனே அபூ ஹுரைரா நினைக்கிறார், சரி ஒரு கோப்பை பால் சரி போதும், நமக்கு போதுமானது, ஒரே ஒரு உரியில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட நினைப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கோப்பை வெளியே எடுத்து வந்தோன்னே அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா, மதீனால இந்த சுஃபா இருக்குல்ல, திண்ணை இருக்குல்ல, அது ஒரு 70-80 பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டுவாங்களே, உங்களை மாதிரியே பசியில் அவங்களும் இருப்பாங்க. அந்த தூதர் பசியை உணர்றார். இதான் ஜனாதிபதி, யார் எந்த சூழ்நிலை இருப்பாங்கன்னு உணர்ந்தார் தூதர். எல்லாத்தையும் கூட்டுவாங்களே. இங்கே அபூ ஹுரைரா மயக்கம் போட்டு விழுந்தவர், பசி இருக்கிறது ஒரு கப்பு பால். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் சில சகோதரர்கள் நன்மையை நாடி இஃப்தார் உட்கார்ந்துட்டு இருக்கிற நோம்பாளிகளுக்கெல்லாம் பண்ட பலகாரங்களை பரிமாறுவாங்கல்ல. அதை பரிமாறும் போது அவங்களோட நப்சு துடிக்கும். எந்த ஈமானை வச்சு சொல்கிறோம்? உங்களோட ஈமானை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஐயோ ஒரு 2 வடை கேட்குறாரு, 3 வடை கேட்குறாரு, ஒருவேளை நமக்கு இல்லாமல் போயிருமோ, கஞ்சி முடிகிற தருவாயில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நமக்கு கடைசியில் கிடைக்குமோ, பிரியாணி முடிஞ்சிக்கிட்டு இருக்குதே, மெயினான ஐட்டம்லாம் முடிஞ்சிக்கிட்டு இருக்குதே, நமக்கு இல்லாமல் போயிட்டுனா அப்படின்ற அந்த பதஷ்டம் இப்போவே வருது. வீட்டுலேயும் நல்ல பறக்கத்தான சாப்பாடு இருக்குது, இங்கேயும் பறக்கத்தான சாப்பாடு இருக்குது, இருந்துமே நப்சு மேலும் கீழும் அடிச்சுக்கிட்டு வருது. ஆனால் அபூ ஹுரைராக்கு இருந்தது ஒரு கப்பு பால். என்னது 80 பேரா? அந்த சுஃபாக்கெல்லாம் சாதாரணமாக டெய்லி கறி பிரியாணி சாப்பிட்றவங்கள, அவங்களும் சின்னதாக சாப்பிட்றவங்க தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு. ஆனால் என்னென்னா, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல்,
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான்னா கட்டுப்படணும். அந்த தூதர் கூட்டிட்டு வாங்கன்ட்டார். பசி அடக்கிட்டு போறார். யா அஸ்ஹாபு சுஃபா தஆல் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைத்தாங்கன்னு சொன்னோன்னே பாஞ்சு குதிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஏனென்றால் அந்த தூதர் தான் அந்த நபித்தோழர்களுக்கு பசியாற்றுவார். கூப்பிட்டோடனே வந்துட்டான். அபா ஹுரைரா முன்னாடி நிற்கிறார். வந்தவுடனே அபா ஹுரைரா பெரிய பெரிய விஷயம் அது. பாலை அபா ஹுரைரா அதெல்லாம் கையில் கொடுத்து, அபா ஹுரைரா இந்த பாலை இந்த சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அசாபு சுஃபா, இவங்களுக்கு கொடுங்க என்ன அப்படின்னு சொல்லி அபா ஹுரைரா அதெல்லாம்ட்டு சொல்கிறான். எப்படி இருக்கும் நப்சு? அந்த பாலை கொண்டு போகிறார். முதல் நபித்தோழர்கிட்ட கொடுக்குறார். அவர் எடுக்கிறார், அப்படி ஊத்துறார், அப்படி தொண்டை குழியில் இறங்குது. இதெல்லாம் பசி உள்ளவனுக்கு தெரியும். அந்த சாப்பாடுடைய அது போதே அப்படின்னு நப்சு அடிக்குது. சாப்பாடை அந்த பாலை குடிக்க பார்க்குறார். அதை வாங்குறார், இன்னொரு கொடுக்குறார், இப்படி கொடுக்குறார். 70க்கும் மேற்பட்ட சஹீஹான நபிமொழி தொகுப்பு இது. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதை குடிச்சு போட்ட பின்னாடியும் அதில் பால் இருந்துச்சு. ஏண்டா கராமத்து ரப்பி, நம்மட ரப்புடைய கருணை, ரப்புடைய சங்க, ரப்புடைய அற்புதம் அதில் நிகழ்த்தப்பட்டது. அந்த தூதர்கிட்ட கொண்டு வந்தார் பாலை. யார் ரசூலல்லாஹ், எல்லோரும் குடிச்சிட்டாங்க, மிஞ்சி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். அப்படின்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்முறுவல் பூத்தா. என்ன ஏண்டா நஃப்ஸ் அடிக்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்காரு. அந்த தோழரை மயக்கத்துலேருந்து எழுப்பி கூட்டு வந்திருக்கார். எப்படி இருக்கும்? அப்படி அபா ஹுரைரா இஷ்ரிப் லபன், பாலை குடிங்க. பாலை குடிக்கிறார். எங்கே அந்த தூதருக்கு இல்லாமல் போயிருமோன்னு பதஷ்டத்தில் உடனே எடுக்கிறார் அபா ஹுரைரா. ஏன்னா அந்த தூதருக்கு அதுதான் அன்றைக்கி சாப்பாடாக இருக்கலாம். தூதருக்கு இல்லாமல் போயிருமோ. குடிக்கிறார், எடுக்கிறார். உடனே நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார், யா அபா ஹுரைரா இஷ்ரிப், குடிங்க, குடிச்சிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். அந்த அபா ஹுரைரா அதெல்லாம் குடிக்கிறாங்க. சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி சொன்ன உடனே குடிச்சிக்கிட்டே இருக்கையில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் இதுக்கு மேலே என்னால் குடிக்க இயலாது அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த பால் கோப்பையை வாங்கி அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புன்முறுவல் பூத்தவராக அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிய நிலையில் அந்த பாலை அருந்தினார். இந்த தூதர் தண்ட வாழ்க்கையை குர்ஆனாக அமைத்து கொண்டார். இவ்வளவு நாட்கள் குர்ஆனை செவிமடுத்தோமே, இந்த குர்ஆன் எந்த வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? இதுதான் மக்கள் அல்லாஹின் மார்க்கத்தை நோக்கி வருவதற்குண்டான அதீத காரணமாக இருந்தது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்படி அல்லாஹுடைய தூதர் இல்லை என்றால் அங்கே மார்க்கம் உறுதி பெற்றிருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்தாங்க எளிமையா. அதே மாதிரி அன்பானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஹிதாயத் இருக்குதுல்ல, அது பல மாந்தர்களுக்கு கிடைக்காத நேர்வழி நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய்க்கு கிடைக்கல, தந்தைக்கு கிடைக்கல, வளர்ப்பு தந்தைக்கு கிடைக்கல, பெரும் பெரும் நபிமாவுடைய வாரிசுகளுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹிதாயத்து கிடைச்சிருக்கு. அந்த ஹிதாயத்துக்காக இன்றைக்கா நன்றி சொல்லியிருக்கிறோமா அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் சிந்தித்து பார்ப்போம். அதுக்கு சிந்தனைக்குண்டான சில சம்பவங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நினைவூட்டி விட்டு, அந்த தூதருடைய இறுதி நிகழ்வாடல் அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்பதிலும், அந்த தூதர் அந்த புனிதமான அந்த உடலிலிருந்து அந்த உயிர் பறிக்கப்படுகிற நிலையை குறித்தும், பறித்த பின்னால் என்னென்ன நடந்தது என்பதனை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். சரிங்களா? இது இப்போ நாம் 162ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அழைப்பு பணியின் வெற்றிகளும் அதன் தாக்கங்களும் அப்படிங்கிற மாதிரியான தலையங்கள் வருது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியாகப்பட்ட சில 20 ஆண்டுகள் வரையிலும் ரசூலுல்லாஹி தாவத் பணியில் இருந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுருக்கமான நோட்டம் அதில் இருக்குது. நம்ம அறிந்தது தான் அது. அதை நான் பெருசாக விவரிக்க விரும்பையில். இப்போ நான் சொன்னதுக்குள்ளேயே அது அடங்கிடும். ஆனால் வசனங்களை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த தொகுப்பில் 163ஆம் பக்கம் டு 166ஆம் பக்கம் வரையிலும் வரக்கூடிய வசனங்கள் 2 வசனங்கள், அதாவது 2 அத்தியாயங்களுடைய வசனங்கள், 74லிருந்து 74வது அத்தியாயத்துடைய 1, 2, 3 வசனங்கள், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபன்திர் வரப்பக ஃபகப்பிர் என்ற வசனங்கள்.
அதே பாலி சூரத்துல் முஸம்மில் யா அய்யுஹல் முஸம்மில் என்கின்ற 73வது அத்தியாயத்துடைய 1-2 வசனங்கள் இந்த தலைப்பின் கீழ் இடம்பெறுது. இன்ஷா அல்லாஹ் இதோடு இந்த தலையங்கம், பொதுவான தலையங்கம், விவரிக்கிற தலையங்கங்கள் முடிவு பெறுகிறது. இனி ஹஜ்ஜத்துல் வதா எப்படி இருந்தது என்பதனை குறித்தும் அந்த ஹிதாயத்தினுடைய நசீப் என்ன அப்படிங்கிறதும் இன்ஷா அல்லாஹ் நாம் பிற்காலங்களில் முக்கியமான தலையங்கத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் என்டராக போகிறோம். இப்போ கேள்வி கேட்டுடலாமா? அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னீங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் அருள் பாலிக்கட்டும். கேள்வி, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழ்மையான நபித்தோளிடத்தில் சில சம்பாஷணை வேலைகளை செய்தார் என்ற ஒரு வரலாற்று குறிப்பை பகிர்ந்தார். அந்த நபித்தோழர் பெயர் என்ன? அவர் எதை சார்ந்த வியாபாரி? அவருடைய பெயர் என்ன? அவங்க எதை சார்ந்த வியாபாரி? சரியா? ஆண்கள் பகுதியில் உண்டான கேள்வி, அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த 2 யுத்தங்கள் பெயரும் வருடமும் என்ன? 2 யுத்தங்கள் பெயரும் அந்த போர் நடந்த ஆண்டும். அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ வாங்கிட்டாரா? சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க, சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீ. உங்க பேரு? சல்மான் ஃபாரிசி. சல்மான் சகோதரர் சல்மான் அழகான முறையில் பதிலளித்திருக்கிறார். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அவருக்கு ஆண்கள் பகுதியில் பரிசு வழங்கப்படுகிறது. வாங்க சல்மான். அப்போ இப்போ கொஸ்டின் மாற்றிடலாங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியால கிடக்கையில் முதல்ல 2 சஹாபிகள் இடத்துல அப்ரோச் செஞ்சாங்க. அந்த சஹாபுடைய பேரை நீ ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அரபு வார்த்தை ஒன்று பயணிச்சாங்கன்னு ஒன்று சொன்னேன்ல, அது தெரியும்னா அதை எழுதுங்க. இல்லை அங்கே யாருக்குமே அது தெரியலங்க அப்படின்னா அந்த சஹாபியுடைய பேரே எழுதி அனுப்புங்க. இக்கிர்னீர், மாஷா அல்லாஹ், 2 அனுப்பியிருக்காங்க. கிரினி கரெக்ட். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்ரோச் செஞ்சாங்க. 2 பேருக்கும் தெரியலை. சொன்ன வார்த்தை இக்ரினி. சரியா? ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பேர் வந்து சௌதா என்கின்ற சகோதரி அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று மகன் இன்றைக்கு தாய். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.